மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக பாஜக தலைவர் டைனா நாகேந்திரன் அவர்கள் பிரதமர் மோடி அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார். பாஜகல இனிமே அதிமுக கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு ரிமார்க்கையும் பாஸ் பண்ண வேணான்னு வந்த அறிக்கை, அதன் தொடர்ச்சியாக நடந்த சந்திப்பு, இந்த சந்திப்புல கூடிய முக்கியத்துவம். அதிமுக ஒரு கூட்டணியாக இருந்து மறுபடியும் பிரிந்து அதில் சில சலசலப்புகள் வந்து அப்புறம் மறுபடியும் போய் சேர்ந்துருக்கு. அப்படி சேருகின்ற போது அந்த இணைப்பை மறுபடியும் நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது அப்படிங்கிறீங்க. ஆனா முதலமைச்சருடைய பேச்சில் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை, குறிப்பாக அமித்ஷா இல்ல எந்த ஷா வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது, தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு முதலமைச்சர் மேடையில பேசுறார். ஆளுகின்ற அரசு, ஆளுகின்ற கட்சி, அதிகாரம் என்கின்ற டேக் இருக்கின்ற காரணத்தினால் ஆட்டம். குடிக்க விட்டு விட்டு குடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய உலகத்துல எந்த ஒரு முதல்வரையும் நம்ம பார்த்ததில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு சரி, அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி, நீங்க இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறது. ஆனா எப்ப பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு முதலமைச்சர் கேட்டுக்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்களுக்கு கிடைத்த வெற்றி. 10 ஆண்டு காலம் அங்க ஆட்சியில் இருக்கீங்க, நாங்க கேட்டோம்னு சொல்றீங்க. பார்லிமெண்ட்ல பதில் சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை கூட அவங்க கேட்கலன்னு. கோவை குண்டுவெடிப்பு அது நேரடியாக உங்க கண்மாடி பார்த்து அதுல பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற முறையில இவர் பயங்கரவாத தாக்குதல, குறிப்பா அந்த பஹல்காம் தாக்குதல எப்படி பாப்பீங்க? அதே மாதிரி இந்த கோவை சம்பவத்தோட எப்படி ஒப்பிடுவீங்க? ஆளுங்கட்சியினுடைய முழு பார்வையிலே, முழு ஆதரவிலே அல்லது தெரிந்தே இது நடந்திருக்கிறது. ஏன்னா எக்கச்சக்கமான வெப்பன்ஸ், மொத்தம் 16 இடங்கள்ல குண்டு வெடிப்பு, 16 இடங்களுக்கு இது டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு. மெட்ராஸில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வராத 14ஆம் தேதி. திமுக ஆட்சியில் அவங்க பார்வைக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது. ஓட்டு அரசியல், தாஜா அரசியல். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு இஸ்லாமியர்களை தூண்டும் விதமாக இந்த ரொம்ப ரீசெண்டா வந்த வக்புல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா அவங்க எப்பவுமே ஒரு கொதிப்புலயே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு விவரத்தை எடுங்க, புள்ளி விவரம் எடுங்க. அதற்கு முன்னால் இருக்கிற 10 ஆண்டு காலத்தை எடுங்க. அதை விட குறைந்தபட்சம் 10 பங்கு அதிகமாக பயன்பெற்றிருக்கிறார்கள், பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இல்லை என்று சொல்லுங்கள், நான் அதற்கு பதில் சொல்றேன். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா நிறுத்தினதுல அப்படி நிறுத்தக்கூடாது, அது கண்டிக்கத்தக்கது, அது செய்யக்கூடாதுன்னு சீமான் சொல்றாங்க. சார், இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் பொருளாளர் SR சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்க தமிழக பாஜக தலைவர் டைனா நாகேந்திரன் அவர்கள் பிரதமர் மோடி அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பு தொடர்பாக நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்திருக்கிறது. குறிப்பாக பாஜகல இனிமே அதிமுக கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு ரிமார்க்கையும் பாஸ் பண்ண வேணான்னு வந்த அறிக்கை, அதன் தொடர்ச்சியாக நடந்த சந்திப்பு, இந்த சந்திப்புல கூடிய முக்கியத்துவம் என்ன சார்? இது ரொட்டீன் சந்திப்பு. புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அகில இந்திய கட்சிங்கிற காரணத்தினால அகில இந்திய தலைவர், அப்புறம் பிரதமர், உள்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சேர்த்துட்டு போனார். இந்த காரணங்களால் சந்திக்கிறது என்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஆனால் அரசியலில் ஒவ்வொரு சந்திப்புக்கும் பத்திரிகையாளர்கள் அவர்களாக நிறையா எழுதுவார்கள். அவங்களுக்கு இஷ்டப்பட்டது எழுதுவாங்க, சென்சேஷனாக எழுதுவாங்க, ஸ்பெக்குலேட்டிவாக எழுதுவாங்க, அதை வச்சு ஒரு நேரேஷன் பண்ணுவாங்க. அது மற்ற கட்சிகளுடைய என்ன சொல்லலாம், ஜீன். பிஜேபிக்கு அது அல்ல. எல்லா விஷயமுமே ஒரு ரெகுலர் பார்ட்டியினுடைய அஜெண்டாவினால் போகிறது, அதனால் போயிருக்காங்க. அப்புறம் அதில் ஒரு சப் கொஸ்டின் கேட்டிங்களேன்னு, இல்லை ஏடிஎம்கே அலைன்ஸ் சம்பந்தமான ரிமார்க்ஸ் யாரும் சொல்ல வேண்டாம், தேவையில்லாத கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம்னு ஒரு அஃபிஷியலாகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த சந்திப்பு அப்படிங்கிற போது அதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அதுக்கான தொடர்பு இல்லை. சாதாரணமாக ஒரு அலையன்ஸ் வரும்ன்ற போது அதற்கு முன்னால் அவர்கள் எப்படிலாம் பழகினாங்க, எப்படிலாம் ஒருத்தர் ரிமார்க் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ரிமார்க்கினுடைய அடிப்படையில் அலையன்ஸினுடைய அவுட்கம், குறிப்பாக பாஜக
அதிமுக ஒரு கூட்டணியாக இருந்து மறுபடியும் பிரிந்து அதில் சில சலசலப்புகள் வந்து அப்புறம் மறுபடியும் போய் சேர்ந்துருக்கு. அப்படி சேருகின்ற போது அந்த இணைப்பை மறுபடியும் நீங்கள் வந்து விமர்சிக்க வேண்டாம். அதன் மூலமாக பலப்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு நீங்கள் விரிவு செய்ய வேண்டாம்ங்கிறது தான் அதனுடைய மைய புள்ளி. ஏன்னா கூட்டணி சேருவது போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே திமுக எவ்வளோ ஆட்டம் கண்டிச்சுன்னு தெரியும். ஒரு கூட்டணியை பார்த்து ஆளுங்கட்சி மிரண்டு போனது. நான் வந்து பிஜேபியிலேருந்து பெரிய மேடை பேச்சாளர் மாதிரி பேசலை. ஏதோ 2 கட்சி கூட்டணி சேருது, 2 பேரும் எதிர்கட்சிகள். முன்னால் வந்து நீங்கள் நோட்டா கட்சி, ஓட்டா கட்சி, அது இல்லாத கட்சி, இது இல்லாத கட்சின்னு பிஜேபி. வெறும் 60 சீட்டு மட்டும் வாங்கியிருக்கிற ஒரு அதிமுக. அவங்க பாணியில் வந்து ஸ்டாலின் மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் இல்லாத கட்சி. இப்படிப்பட்ட 2 கட்சி ஒன்றா சேர்றப்போ உங்களுக்கு ஏன் பயம் வரணும்? எடுத்த உடனே பெரிய பயம். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு இவர்கள் ஏன் கூட்டணி சேர்ந்தார்கள் அப்படின்னு அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இல்லை. மேலே அதுக்கு மேலே போய் தேச துரோகம் செய்து விட்டார்கள், தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து, என்ன இது நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். அப்போ அவ்வளவு பயம். அந்த பயத்தை அவங்க காமிச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் இவர்கள் வலுவானவர்கள் என்பது அவர்களுக்கு மனசுக்கு தெரிந்திருக்கிறது இந்த கூட்டணி. அதனால் ஏற்பட்ட பயம். அப்படி இருக்கிறப்ப இன்னும் அதிகமான நம்மளுடைய கூட்டணியினுடைய மெம்பர்ஸினுடைய எண்ணிக்கை, கூட்டணியினுடைய கட்சிகளுடைய எண்ணிக்கையை வலுப்படுத்தணும். அடிமட்டத்தில் உள்ள தொண்டர்கள ஒரு பரஸ்பரம் நம்பிக்கையும் நட்பையும் உருவாக்கணும். ஒரு ஹோமோஜினஸ் கூட்டணியாக இருக்கணும் என்பதால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே சில ஃபேக் நெரேட்டிவ், ஃபேக் ஐடியில் வந்து நம்மளுடைய எதிரிகள் செயல்படுறாங்க. எப்படி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு இந்த பகல்காம் பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் மிக பிரம்மாண்டமான வகையில் செய்கிறாங்க. மிக பிரம்மாண்டமாக இல்லை. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து திமுகவினுடைய ஐடி விங் வந்து செய்யுது. அப்படி செய்கின்ற போது நார்மலாக இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்கள 95% அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறது தான். அதனுடைய உண்மைத்தன்மையை வெரிஃபை பண்ணுறது கிடையாது. அதில் நீங்கள் வந்து பலியாக வேண்டாம், அதை செய்ய வேண்டாம் என்பது தான் அடிப்படையானது. இல்லை, திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது அப்படிங்கிறீங்க. ஆனால் முதலமைச்சருடைய பேச்சில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை, குறிப்பாக வந்து அமித்ஷா இல்லை, எந்த ஷா வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது, தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு வந்து முதலமைச்சர் மேடையில் பேசுகிறார். உங்களுக்கு எதிராக தான் பேசுகிறார். அவர் பேச்சில் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஒரு எதிரியினுடைய பலம், அந்த எதிரியை பற்றி விமர்சிக்கவனுடைய வார்த்தைகளிலிருந்து, எதிரியினுடைய பலம் விமர்சனம், அந்த எதிரிக்கு எதிரியாக கருதுவனுடைய வார்த்தைகளிலிருந்து வருகின்ற விமர்சனங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். எங்களுக்கு எதிரியே இல்லை, ஜெயலலிதா அம்மா ஒரு காலத்தில் சொன்னாங்க. எந்த ஷாவும் செய்ய முடியாது, கே ஷா தான் அவரை டிஸ்மிஸ் பண்ணது. அதுக்கு வந்து அந்த 76 காலகட்டங்கள் யாருக்கும் தெரியாது. அதனால் அவர் எத்தனை தடவை வீட்டுக்கெலாம் நடந்து போனார் கருணாநிதியெல்லாம் அந்த காலத்தில் இருந்து எங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு சிலர் எழுதுகிறாங்க. இப்போ இந்த கே.எஸ். ராதாகிருஷ்ணன் மாதிரியான அவங்கள்ட்ட இருந்தவங்க நிறைய உண்மைகளை போட்டு உடைக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு பயம் இல்லைங்கிறதெல்லாம் பயம் இல்லாதவன் பயம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். மனோதத்துவ ரீதியாக பயப்படுவோம் தான் பயம் இல்லைன்னு சொல்லுவான். என்னை வந்து பாரு, பலு உள்ளவன் பாருலாம் சொல்ல மாட்டான். வந்தவனும் ஒரு குத்துவான், அதில் 2 தடவை சொர்ணு விழுந்தான்னா உண்மை பலம் தெரிந்து போகும். ஆளுகின்ற அரசு, ஆளுகின்ற கட்சி, அதிகாரம் என்கின்ற டேக் இருக்கின்ற காரணத்தினால் ஆட்டம், ஆர்ப்பாட்டம், போலித்தனமான சூளுரைகள், அது திமுக. குடியை வந்து குடிக்க விட்டு குடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய உலகத்தில் எந்த ஒரு முதல்வரையும் நம்ம பார்த்ததில்லை. எல்லாரையும் குடிக்க விட்டுவிட்டு அவங்க கட்சிக்காரனே ஒருத்தர் அந்த போதை மருந்துகளை கடத்தல் ஈடுபட்டுட்டு, அதனால் தினசரி கொலை, அரிவாள் வெட்டு, அதாவது என்ன சொல்லலாம், படத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. அவ்வளோ கொடூரமான கொலைகள், லாண்டர் எங்கே இருக்குன்னே தெரியல. அதனால் இந்த சூழ்நிலையில் எல்லா துறையிலும் தோல்வியடைந்திருக்கக்கூடிய இவர்கள் வாய் ஜாலம் மட்டும் பேசுகிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் ஓவராக பேசுகிறாங்க. அதனால் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அதனால் இப்போ கூட நேற்றைக்கு அவங்க கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, லோக்கல் மயிலாப்பூர் எம்எல்ஏடைய இதில் முதல்வர் பேசியிருக்கார். 17 நிமிஷம் பேச்சு, 12 நிமிஷம் அந்த எம்எல்ஏ புகழ்ந்து பேசியிருக்கிறார்.
அவருடைய டோட்டல் பயோடேட்டாவை முதல்வர் வாசிச்சிருக்கிறார். அதாவது அவருக்கு எழுதி கொடுத்தவங்க தப்பாக எழுதி கொடுக்குறாங்க, சரக்கு இல்லை போல இருக்கு. அதனால் அதை பேசிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வீரவசனம் பஞ்சு டைலாக் பேசுவார்னு பார்த்தோம். பாவம் அதுலேயும் தோல்வி. ராஜகண்ணப்பா வந்து 230 சொல்லியிருக்காரு, 4 குறைஞ்சி போச்சுன்னு 34 சேர்த்துன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காரு. அதாவது கவைக்கு உதவாத உண்மைக்கு கொஞ்சம் கூட பக்கத்தில் இல்லாமல் நாங்கள் 140 வருவோம் 160 வருவோம், இப்போ இருக்கிறதோட இம்ப்ரூவ் பண்ணுவோம், நாங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அதனால் வருவோம். இதெல்லாம் ஏதோ ஒரு பார்க்கதற்கு அந்த முதல்வர் என்கின்ற ஆசனத்திற்கே ஒரு மரியாதை உள்ள பேச்சும் நபருமாக அவர் தென்படவில்லை, எக்ஸப்ட் அவங்க அப்பாவினுடைய வாரிசு என்பதை தவிர. அதனால் இதற்கு மேலே இவங்களுடைய வீரவசனத்துக்கு நம்ம விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம். இந்த பகல்காம் தாக்குதல் அது வந்து நாட்டே வந்து உலுக்கி போட்டிருக்கு. அது சம்பந்தமான தேர்தல் வேட்டைகள் நடந்துட்டு இருக்கு. டெல்லியில் வந்து அவசர கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. இதில் ஒரு சின்ன ரீகேப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கோவை குண்டுவெடிப்பு அது வந்து நேரடியாக உங்கள் கண்மாடி பார்த்து அதில் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு இந்த தீவிர பயங்கரவாத தாக்குதலை, குறிப்பாக அந்த பகல்காம் தாக்குதலை எப்படி பார்ப்பீங்க? அதே மாதிரி இந்த கோவை சம்பவத்தோடு எப்படி ஒப்பிடுவீங்க? அதாவது நான் சின்ன ஆதம் நேயர்களுக்கு ப்ரமோட் பண்ணலை, நான் சொல்கிறத விட எக்கச்சக்கமாக சொன்ன ஒரு மேஜர், காஷ்மீரிலேயே பணிபுரிந்த மேஜர் மதன்குமார் அவர் வெப்சைட்டில் பியூட்டிஃபுல்லாக சொல்வார், ரொம்ப அருமையாக விவரிக்கிறார், சாதாரண மனுஷனுக்கு புரிகிற மாதிரி. அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவின் மீது இதே மாதிரி பயங்கரவாதத்தை தொடுப்பதற்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கு. அதில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வெப்சைட்டில் போனால் தெரியும். அந்த வகையில் நடத்தப்பட்டது. அப்புறம் இன்னொரு கம்பேரிசனு போவோம், யூபி ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்டிஏ ஆட்சியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த கம்பேரிசன் பார்த்தோம்னா மிக குறைவு. மூன்றாவது வந்து காஷ்மீர் நம்மள்ட்ட இல்லை, அந்த 370 வந்து காலி பண்ணோம், அது பண்ணி அதை வந்து இந்தியாவினுடைய ஆளுகைக்கு உட்படுத்தணும். ரொம்ப அவமானகரமான பேச்சு இது, இந்தியாவின் ஆளுகைக்கு கொண்டாந்தோம், அப்படி இல்லை உண்மையிலே. இது வந்து ஒரு மிக மிக துல்லியமாக தீட்டப்பட்ட திட்டம்னு இப்போ வரிசையாக செய்திகள் வருது. இப்போ வரிசையாக ஒரு மாநில அரசு இதில் சம்மந்தப்பட்டிருக்கு, அதுக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க. அந்த இதில் அதுக்கு யூனியன் டெரிட்டரி வந்து எங்கள் கண்ட்ரோலில் வராது அப்படின்லாம் சில பேர் எதிர் அணியினர் பேசுகிறாங்க. அது அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாற்றப்பட்ட விஷயங்கள் 16ஆம் தேதி நடந்திருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ் இஸ் இன் தர் கண்ட்ரோல். அது இல்லாததே அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள். ரெண்டாவது, இராணுவம் அழைக்கப்பட்டாலே வரும், அந்த நேரத்தில் அது 3வது ரோல் இருக்குது. இராணுவம் வந்து 3வது லேயர், தட் இஸ் எல்ஐ, அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ். இப்போ மறுபடியும் உள்ளுக்குள்ளே அதிகமாக போய் பார்த்தோம்னா சர்ச் நடக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளையும் ரகசியம் இருக்குது. அப்போ என்னதான் நம்ம இந்தியாவோடு சேர்ந்தாலும் கூட அங்கே அந்த பயங்கரவாதத்துக்கான எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஸ்டில் அலைவ். இந்த பகல்காம் வராமல் இருந்தால் இத்தனை கண்டுபிடிப்பும் நடந்திருக்காது. அந்த பகல்காம் வராமல் இருந்திருந்தால் இந்தியாவில் பாகிஸ்தான் குடியுரிமை பெற்று இத்தனை ஆண்டு காலங்கள் விசா எக்ஸ்பைரியாக இத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சிருக்காது. அதை கூட நான் என்னுடைய ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டேன். குடியுரிமை சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் அல்லது மாற்றி அமைக்க வேண்டும். விசா இப்படி எக்ஸ்பைரி ஆனவருக்கா? நேற்று வந்து 17 ஆண்டு காலமாக நான் இங்கே இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை விட்டுருங்கிறான் ஒருத்தன். 40 வருஷமாக நான் இருக்கேன் நான் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. பஞ்சாபில் வந்து 6 லட்சம் பெண்கள் வந்து பாகிஸ்தானை கல்யாணம் பண்ணிட்டு இந்தியாவுடைய அத்தனை உரிமைகளையும் பெற்றுக்கிட்டு பாகிஸ்தான் உரிமை கிடையாது, சிட்டிசன்ஷிப் கிடையாது. அப்போ இந்த பகல்காம் வந்தோடனே தான் இத்தனை உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருது. இது ஒரு பக்கம். கோவை குண்டுவெடிப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஸ்பான்சர்டு டெரரிசம், நான் வந்து ஐ மீன் இட். திமுக ஆட்சியினுடைய ஸ்பான்சர்டு டெரரிசம், ஐ மீன் இட். ரீசன் சொல்கிறேன் கேளுங்க. மத்தியானம் 3 மணிக்கு அன்றைக்கி பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 3 மணிக்கு நான் வந்து நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர், என்னுடைய கேண்டிடேட் அட்வொகேட் மாஸ்டர் மாதன், அவர் மதுரை கோயம்புத்தூரினுடைய ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம். அதற்கு முன்னால் சிடி தண்டபாணி என்கின்ற அதை கேண்டிடேட்டு திமுகனுடைய கேண்டிடேட் கொடுக்குறாரு. வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் போன உடனே நாங்கள் உள்ளே போகும்போது அந்த ப்ரெஸ் நண்பர்கள் ஒருத்தர் சொல்கிறார், ஆனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த தாக்குதலுக்கு உட்பட்டு இந்த முதல் எஃப்ஐஆரில் இருக்கக்கூடியவருடைய தம்பி பேசிக்கிட்டு இருந்தார்னா, இந்த மாதிரி நீங்கள் போகாதீங்க அங்கே,
நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம்னு சொல்கிறார். அது காதில் வந்து சொல்கிறேன்னு உங்களை சொல்கிறார். நான் உடனே மாஸ்டர் மாதன்ட்ட சொல்லி என்னுடைய ஆட்களை வந்து நம்ம எச்சரிப்போம்னு சொல்லி, அப்போ இந்த ஃபோன் தான் நான் ஃபோன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் எனக்கு அங்கேருந்து ஃபோன் வருது. ஃபோனில் வந்து நான் உடனே எச்சரிக்கிறேன், கேர்ஃபுல்லாக இருங்க, மேடையெல்லாம் சுற்றி பத்திரமா இருக்கு. அங்கேயே வெடிக்குது, சத்தம் கேட்குது. ஆல்ரெடி படிச்சுட்டு போகிறோம், அத்தனையும் நடக்குது. ஆக ஆளுங்கட்சியினுடைய முழு பார்வையிலே, முழு ஆதரவிலே அல்லது தெரிந்தே இது நடந்திருக்கிறது. ஏன்னா எக்கச்சக்கமான வெப்பன்ஸ், மொத்தம் 16 இடங்களில் குண்டு வெடிப்பு, 16 இடங்களுக்கு இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு. மெட்ராஸில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வராத 14ஆம் தேதி. பின்னால் அத்தனை ஏன் இவ்வளோ விஷயங்களை இன்றைக்கி நான் ஆதன் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கிறேன்னா, இந்த டெரரிசம் ஆட்சியாளர்களுடைய பார்வையிலிருந்து விடுபட்டால் அது அவங்களுடைய ஃபெயிலியர். ஆனால் மெஜாரிட்டி டெரரிசம் யூபிஏ ஆட்சியில், திமுக ஆட்சியில் அவங்க பார்வைக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது. ஓட்டு அரசியல், தாஜா அரசியல். இங்கே அப்படி, அங்கேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டு தெரிஞ்சு அதை விட்டதாக இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு உண்மை என்பது போக போக தெரியும். ஆனால் நம் மீது தாக்குவதற்கு வெளிநாட்டிலிருந்து மிக துல்லியமாக திட்டம் போடுகிறார்கள். உள்நாட்டில் நம்மளுடைய விசா காரணமாக அங்கிருந்து பாகிஸ்தானிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் அதற்கு துணை போகிறார்கள், ஆதரிக்கிறார்கள். இந்த ரெண்டும் நடந்து கொண்டிருக்கிறதால எப்படி இருக்குது, இது ஒரு அரசாங்கத்தால் மட்டுமே தடுத்து நிறுத்தப்படக்கூடிய விஷயமாக நான் கருதவில்லை. ஒரு மேசிவ் செட்டப், தேசபக்தி வாய்ந்த, தேசத்து மேல் பாசமுள்ள கட்சி மனமாச்சரியங்களை தவிர்த்து. ஏன்னா தேசம் இருந்தால் தான் நாம் இருக்க முடியும், வீடு இருந்தால் தான் நாம் இருக்க முடியும், நிலம் இருந்தால் தான் நாம் இருக்க முடியும். யாருடைய நிலத்தையும் ஆக்கிரமிக்கின்ற எண்ணம் எந்த காலத்திலும் இந்தியாவுக்கு இருந்தது இல்லை. அதனால தான் அத்தனை இடங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து சுருங்கி கிடக்கிறோம். இது மேலும் சுருங்கி ஒரு மாநிலத்துக்குள்ளே அதுதான் இந்தியா என்கின்ற நிலைமை மாறாமல் இருக்க வேண்டும், ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் தேசபக்தி உள்ள இந்தியாவினுடைய மண்ணை நேசிக்கின்ற அத்தனை பேரும் ஒரே சிந்தனையோடு பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும். அதில் கட்சி வரக்கூடாது, மதம் வரக்கூடாது. ஏனென்றால் இதில் புதிய மாற்றம் என்னவென்றால், இன்றைக்கும் இந்த பயங்கரவாதத்தை ஆதரிக்கின்ற சிலர் வெளிப்படையாக அதற்கு பாகிஸ்தான் தூதரகத்திலேயே கேக் வெட்டுறதுக்காக போனாங்கிற பத்திரிகையாளர் செய்தி வந்துச்சு. சில ஊர்கள், அஜ்மீர், மீரட்டு, உத்தரப்பிரதேசத்தில் பல பகுதிகளில் இதற்கு வெடிவெடித்தவர்கள் இருக்கிறார்கள். இது ஒழிக்க வேண்டும். இது வந்து இந்த தேசத்திற்கு நல்லதல்ல. ஆனால் அவர்களிலேயே பல பேர் இப்போது தேசத்திற்கு ஆதரவாக வர தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த வலுவான ஒற்றுமையான மக்களை ஒன்று சேர்த்து கொண்டு போக வேண்டும் என்ற மத்திய அரசாங்கம். அது பலமாக இருக்கின்ற காரணத்தினால், அது நடுநிலைமையாக இருக்கிறதுனால, அது இந்த விஷயத்திலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அவர்கள் நம்மை நோக்கி வருகிறார்கள். அதுவே இண்டிகேஷன். ஆனாலும் கூட அது மட்டும் போதாது, இன்னும் ஒரு பிரம்மாண்டமான லெவலில் இது ஒன்று சேர வேண்டும். அப்படி செய்தால் இந்த பயங்கரவாதம் மிகப்பெரிய அளவிலே கட்டுப்படுத்தப்படும். முழுவதுமாக போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்ரேலாலேயே தடுக்க முடியல, யூஎஸ்ஆல தடுக்க முடியல. நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளுமே நமக்கு எதிரி நாடுகள். இதற்கெல்லாம் மகுடம் வைத்த மாதிரி சீனா மிக பிரம்மாண்டமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கு. துருக்கியும் சீனாவும் தான் அதுக்கு மிகப்பெரிய சப்ளையர்ஸ். பொருளாதார ரீதியாக நலிந்து நாளைக்கே காணா போகும் என்ற நிலையில் இருக்கிற பாகிஸ்தான் ஆயுதத்தின் மூலமாக சப்போர்ட் பண்ணுது இந்த ரெண்டு நாடுகள். ஆக நாம் இதையெல்லாம் பார்த்து விழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மோடியினுடைய மிக பிரம்மாண்டமான ராஜதந்திரம் சிலோன்லேருந்து, மலேசியாவிலேருந்து, பூட்டான்லேருந்து அத்தனை நாடுகளையும், நம்மை சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் நட்பு நாடாக மாற்றியிருக்கிறார். அது மிகப்பெரிய ராஜதந்திரம். ஆகவே நம்முடைய எதிரிகளுடைய எண்ணிக்கையை குறைத்திருக்கிறோம். பாகிஸ்தான் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே எப்போதுமே நீ எடுத்த ஆயுதத்தினால் தான் உனக்கு இறுதி முடிவு வரும் என்று நம்முடைய முன்னோர்களுடைய பழமொழி. நீ எதை எடுக்கிறாயோ அதால், நல்லதை எடுத்தால் நல்லது, தேசபக்தி எடுத்தால் அல்லது ஆயுதத்தை எடுத்து அடைத்தவன் அழிக்கின்றால் அது உன்னை உறுதியாக தாக்கும் என்பது இந்த நாட்டினுடைய தர்மம், நம்பிக்கை. ஆகவே நாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு இருக்கலாம். இதுல பயங்கரவாதத்தையோ தீவிரவாதத்தையோ எந்த விதத்திலையும் வந்து ஆதரிக்க முடியாது. அது தொடர்பான கருத்தையும் ஆதரிக்கவே முடியாது சுத்தமா.
ஆனா இதுல வரக்கூடிய விமர்சனங்கள், அதுவும் குறிப்பாக வந்து சமூக வலைதளங்கள்ல, அது பாகிஸ்தான் ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இல்ல வேறு தரப்பாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு இஸ்லாமியர்களை தூண்டும் விதமாக, இந்த ரொம்ப ரீசெண்டா வந்த வக்புல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா அவங்க எப்பவுமே ஒரு கொதிப்புலயே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதுவும் இன்டைரக்டா இல்ல டைரக்டா இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. அதுல உங்களுடைய பார்வை? அஹ், இது தொடர்ந்து செய்யப்படுகின்ற தீமையான இந்திய விரோத பிரச்சாரம். ஒரே லைனில் நான் அப்படி முடிச்சுட்டதுனால இதுக்கு தான் ஆன்சர் நல்ல, இதுதான் ஃபைனல். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த நாட்டில் இருக்கிற மைனாரிட்டிகள், இது தயவுசெய்து இதுக்கு மேலே இதுக்கு அர்த்தம் கற்பிக்காதீங்க. இதில் இந்த மைனாரிட்டிகள் அத்தனை பேரும் அவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் பொருளாதார ரீதியாக வலிமையாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அத்தனை பேருக்கும் போகிறதா போவாங்களாம், பங்களாதேஷுக்கு போவாங்களாம். இன்றைக்கு இங்கேருந்து விசா எக்ஸ்பைரி ஆகி இத்தனை நாள் இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு அனுப்பக்கூடிய எந்த ஒரு முஸ்லீம் போக தயாராக இல்லை. தட் மீன்ஸ் இது அத்தனை பேரையும் வாழ வைக்கின்ற பூமி, வாழ வைக்கின்ற பூமி. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். மத்திய பிரதேசத்தினுடைய அல்லது உத்தரப்பிரதேசனுடைய ஒரு நபர் வந்து இந்த வெடி வச்சு கொண்டாடினார்னு சொல்லி அவங்கள பிடிச்சி அடிச்சுட்டு வராங்க. அடிச்சுட்டு வரும்போது கூட பாருங்க, வெறும் பனியன் மட்டும் தான் கிழிஞ்சிருக்கு, வேற எதுவும் உள்நோக்கம் கற்பிக்காதீங்க அதுக்கு. இதே மாதிரியாக அவர்கள் ஒரு விஷயத்தை நம்பி, குறிப்பாக ஏதோ ஒரு, அதை நான் குறிப்பிட தயாரா இல்லை, அதில் மெஜாரிட்டி சமூகத்தில் ஒருத்தர் மாட்டினா அவனுடைய கத்தி கடப்பாறை ஆயுதங்களால் அடித்து நொறுக்கப்பட்டு ரத்த களரியாக வருண்டு. ஆக இந்த நாட்டினுடைய ஜீன்ஸே இதுதான், காந்தியம் தான், அமைதி தான், நட்பு தான். அதனால் ஆகவே இங்கே வந்து அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பது அவர்கள் நெஞ்சில் கைத்து சொல்லணும். ஏன்னு கேட்டால், வக்ஃபு யாருக்கு எதிரானது? அவர்களுக்கு எதிரானது. தலாக் யாருக்கு எதிரானது? 10 கோடி முஸ்லீம் சகோதரிகளுக்கு எதிரானது. இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும்? இதுக்கு வக்ஃபு சொத்தை வாங்கிக்கிட்டு பல பேர் வந்து அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், இஸ்லாமுக்கு கொடுக்காம, மதத்துக்கு கொடுக்காம. அதை சரி பண்ணுறோம், அதை அங்கே கொண்டு வர வைக்கிறோம். அதில் மானாவாரியாக நம்முடைய நிலங்களும் மாட்டிக்கிட்டு இருக்கு, கோயில்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு. பிரயாகராஜ் வக்ஃபுக்கு சொத்துங்கிறான், சூரத்தினுடைய முனிசிபாலிட்டியை வக்ஃபு சொத்துங்கிறான். அப்போ சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்ய வேண்டும் நினைக்கிறோம், அவர்களுக்கு உண்டான பங்கு அவர்களுக்கு போய் சேர வேண்டும் நினைக்கிறோம். இதில் எந்த வகையில் தப்பு? இதில் சுரண்டி ஏமாற்றி கொள்ளையடித்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களிலே இருப்பவர்கள். அதை சுட்டி காட்டுகின்ற போது இவ்வளோ பெரிய பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இந்தியாவினுடைய மைனாரிட்டிகளுக்கு செலவு செய்யப்பட்ட மத்திய அரசுடைய பட்ஜெட் எவ்வளவு? பயன்பெற்றோர் எவ்வளவு? மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு விவரத்தை எடுங்க, புள்ளி விவரம் எடுங்க. அதற்கு முன்னால் இருக்கிற 10 ஆண்டு காலத்தை எடுங்க. அதை விட குறைந்தபட்சம் 10 பங்கு அதிகமாக பயன்பெற்றிருக்கிறார்கள், பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இல்லை என்று சொல்லுங்கள், நான் வந்து அதற்கு பதில் சொல்கிறேன். சாதாரணமாக சமூக வளத்தில் போய் பார்த்தாலே தெரிஞ்சோம். ஏன்னா இந்த அரசுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லை, எந்த விதமான மனமாச்சரியங்கள் இல்லை. இந்த நாட்டினுடைய சாதாரண குடிமக்களுக்கும் அது இல்லை. சாதாரண குடிமக்களுக்கும் எந்த தொடர்ந்து பள்ளிக்கூடங்களிலும் எல்லா இடங்களிலும் கோயில்களிலும் சர்வ மத சர்வஜன சர்வபாவம், எல்லாரும் ஒன்றிருப்பதைத்தான் நாம் விரும்புகிறோம் என்கின்ற எண்ணத்தை போதித்த மதம் இது. அவங்களுக்கு நாங்கள் செய்ய போகிறோம், நாம் செய்ய மாட்டோம், வேண்டுமென்று கிளப்பி செய்கின்ற பொய் பிரச்சாரம். ஆகவே அந்த மாதிரியான சூழ்நிலை இங்கே இல்லை, அந்த மாதிரி எண்ணம் நமக்கு இல்லை. இதில் திருமாவளவன், அதுக்கப்புறம் வந்து சீமான் போன்றவர்களுடைய விமர்சனமும் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் திருமாவளவன் இந்த விஷயம் ஆரம்பித்த உடனே வந்து இதுக்கு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பொறுப்பேற்கணும், அவர் ராஜினாமா செய்யணும்னு சொன்னார். அப்புறம் வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து இந்தியா வந்து நிறுத்தினதில் அப்படி நிறுத்தக்கூடாது, அது வந்து கண்டிக்கத்தக்கது, அது அப்படி செய்யக்கூடாதுன்னு சீமான் சொல்கிறார். ஸோ இப்போ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளா? இதெல்லாம் ஏதாவது ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற நபர் பேசுவானா?
முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமான தாஜா செய்கின்ற ஓட்டு அரசியல். இது தேசத்துக்கு எதிரான அரசியல், தேசத்துக்கு எதிரான அரசியல். இப்படி பேசுபவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும், இம்மீடியட்டாக தண்டிக்கப்படணும். இதுக்கு அரசாங்கம் நிச்சயமாக, நான் இந்த அரசின் மீது கூட கொஞ்சம் கோபத்தோடு இருக்கிறேன், மத்திய அரசின் மீது. உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இத்தனை பேரையும் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேசத்துக்கு எதிரான பேசுபவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாங்க. அதில் என்ன அரசியல் வேண்டி கிடக்கு? 26 பேரை திடீர்னு வந்து சுட்டு கொண்டுட்டு போயிடுறான். அந்த அந்த வயலன்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே. இந்த நாடு மிக பலவீனமான நாடு என்கிற செய்தி தான் நீங்கள் அனுப்புறீங்க. 26 பேரா கணக்கு, 26 பேரும் கணக்கு. ஆனால் கூட என்ன மெசேஜ் சொல்கிறீங்க நீங்கள்? மெசேஜ் மிக பலவீனமானவர்கள் என்கின்ற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உலக நாடுகள் எங்கே மரியாதை இருக்கும் உங்களுக்கு? இந்த நாட்டுக்குள்ளேயே இருந்து இந்த நாட்டுக்கு துரோகம் செய்பவர்கள் இந்த நாட்டின் எதிரிகள். அவர்களுக்கு நான் பதில் சொல்ல தயாராக. இப்போ அடுத்தபடியாக அடுத்த இஷ்யூக்கு போனோம் அப்படின்னா, மத்திய அரசு வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது தொடர்பான அமைச்சர் வந்து அதுக்கான உறுதி அளித்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ வந்து இப்போ வந்து அதற்கும் முதலமைச்சர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு சரி, அது வந்து எங்களுக்கு கிடைத்த வெற்றி, நீங்கள் இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறது. ஆனால் எப்போ பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கிறார். அதுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து முதலமைச்சர் கேட்டுக்கிறார். நான் முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்களுக்கு கிடைத்த வெற்றி. 10 ஆண்டு காலம் அங்கே ஆட்சியில் இருந்தீங்க, நாங்கள் கேட்டோம்னு சொல்கிறீங்க. பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை கூட அவங்க கேட்கலன்னு. வீரவசனம், மேடை வசனம். இந்த 4ஆம் தர பேச்சாளர் இருக்காங்கல்ல, அவங்க திமுகவில், அதை மாதிரி ஒரு முதலமைச்சர் சொல்லுகின்ற வசனம் ஒன்று. என்ன டைம் ஃப்ரேம் உங்களுக்கு வேணும்? 1931 தான் கடைசி, 41 இருந்தது, வெளியே வரல. அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் கணக்கெடுப்பு சென்சஸோட பிஜேபி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இதுவரை இது சம்பந்தமாக எங்கு விவாதங்கள் நடந்ததோ, எங்கு கேள்வி கேட்டபொழுது அத்தனைக்கும் பிஜேபி ஆதரவு தெரிவிச்சிருக்கு, எதிர்ப்பு தெரிவிக்கல. அத்தனைக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, ஆதரவு தெரிவிக்கல. இது வரலாறு. ரெண்டாவது, 2010 மன்மோகன் சிங் இதுக்கான ஜாதிவாரி சென்சஸ் வேறு, சர்வே வேறு. சர்வே மேலோட்டமானது, ஏமாற்று வேலை, பித்தலாட்டம், அரசியல். சென்சஸ் உண்மையிலே டாக்குமெண்டேஷன். ஒரு சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லி அதில் வந்து கேபினெட் கமிட்டி, அதில் பி. சிதம்பரம் இருக்கிறார். முடியாதுன்றார். அதை தனியாக எடுத்துக்கொள்வோம்னு சொன்னார். யார் தடை பண்ணா? காங்கிரஸ். 2010 யார் இருந்தா? திமுக இருந்தீங்க. என்ன நியாயம்? சரி. 2011 இதே மாதிரியான எஸ்இசிசின்னு சொல்லிட்டு சர்வே எடுக்கிறார்கள். 13 டிசம்பரில் 99.3% எடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க. 14 ஜான்வரியில் ரிலீஸ் பண்ணணுங்கிறப்ப அந்த கூட்டணி கட்சிக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது அரசியலுக்காக எடுக்கப்பட்ட சர்வே. 2. 3வது விஷயம், அவர்கள் எடுத்த அந்த சர்வேலேயே அவங்க சொன்னது 46 லட்சம் ஜாதி இருக்கு இந்தியாவில். அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது 4147 ஜாதியா. தமிழ்நாட்டிலையும் 2,67,000 மேலே ஜாதி இருக்கான். அதில் 263 ஜாதி தான் அங்கீகரிக்கப்பட்டது தான். இதெல்லாம் இந்த புள்ளி விவரங்களுக்கு பக்கத்தில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் இவங்கள் எடுக்கப்பட்ட சர்வே. இதை தவிர பிரைவேட் செக்மெண்ட் எடுத்திருக்காங்க அரசியல் ரீதியாக. இதையெல்லாம் மாறி பிஜேபி இதற்கு ஆதரவானது என்பதற்கு உதாரணம் இது. ஆதரவு தெரிவித்தது மட்டுமில்லை, இந்த தடவை 10% ரிசர்வேஷன் ஆன் சோஷியோ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்துருக்குறோம். ஜாதி பார்க்கவில்லை. ஏனென்றால் ஜாதி ரீதியான இந்த சென்சஸ் எங்கேயாவது கொண்டு போய் விடுமானால் எதற்கெடுத்தாலும் ஜாதி பேசுகின்ற இந்த அரசியல்வாதிகள் அதை வைத்து இந்த நாட்டில் ஜாதி போராட்டங்களையும் ஜாதி பிரிவினைகளையும் ஜாதி வேற்றுமைகளையும் உருவாக்குவார்களோ என்கின்ற பயம் தேசபக்தனுக்கு இருக்கிறது, ஒரு சின்சியரான குடிமக்கனுக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த சென்சஸோடு சேர்ந்து இதையும் எடுக்க வேண்டும் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம், தைரியமாக சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த கணக்கில் வந்து தமிழ்நாடு முதல்வரை பார்த்து பரிதாபப்படுவதா, பச்சாதாபப்படுவதா, பாவப்படுவதா தெரியவில்லை. எந்த புள்ளியோரும் கையில் இல்லாமல் எழுதி கொடுத்தது பேசி பாவம் அவரே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார். அவருக்கு கிடைத்த வெற்றி என்று இனிமேல் சொன்னார் என்றால் அவரை பற்றி எல்லாரும் அரசியல் விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் கொஞ்சம் பாவப்பட்ட முதல்வர் என்று தான் சொல்ல முடியும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.